டேய், அவளுக்கு முதல்ல வேற ஒரு புடவை எடுத்து கொடு. மாத்து துணி கூட இல்லாம ஒரே புடவையிலையா இருப்பா? புடவை எடுத்து கொடுத்தாலாவது அவ மனசு மாறுறதுக்கு இது ஆரம்பமா இருக்கும்டா. வெல்கம் சார். உங்களுக்கு ஏதாவது ஷர்ட்ஸ் பார்க்கணுமா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு சட்டை எடுக்க வரல. இங்க சாரி செக்ஷன்ல எங்க இருக்கு? உள்ள இருக்கு, உள்ள போய் பாருங்க. உள்ளங்க? ஆமா, அங்கதான். சரி சார், வாங்க சார். எந்த மாதிரி புடவை வேணும் சார்? நம்ம கிட்ட 200 ரூபாயில இருந்து புடவை இருக்கு சார். என்ன கல்யாணமாயி முத பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து தரலான்னு வந்திருக்கேன். 200 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. நல்ல காஸ்ட்லியான புடவை. சரிங்க சார், காட்டுறேன் சார். இது நல்லா இருக்கும். காஸ்ட்லியான சேலை சார், பாருங்க சார். அண்ணா, என்னண்ணே சும்மா பஞ்சுமிட்ட கலர்ல எடுத்து போட்டுட்டு இருக்க? வேற காட்டுறேன் சார். நல்லா வேற வேற கலர்ல டிசைன்ல எல்லாம் பார்த்து எடுத்து போடு. அப்படியே தரேன் சார். இத பாருங்க சார், ரொம்ப பிரமாதமா இருக்கும் சார். ஷோ, நல்லா பங்குனி பொங்கலுக்கு கட்டுற மாதிரியே எடுத்து போடுற. நல்லா வேற மாதிரி ஸ்டைலா படிச்ச பிள்ளைய கட்டுற மாதிரி மாடர்னா ஏதாவது எடுத்து கொடுண்ணே. இந்த டிசைன் பாருங்க சார், நல்ல கலர் சார், நல்லா இருக்கும். என்னது இது? இதெல்லாம் 1999ல வந்த ஸ்டாக் மாதிரியே இருக்க. கரண்ட் ட்ரெண்டுக்கு வானே என்னன்னு நீ சார்? டார்க்கான கலரை காமிச்சா பஞ்சு மிட்டாய் கலரை அடிக்குதுங்கிறீங்க, லைட் கலரை காமிச்சா பழைய புடவை மாதிரி சல்லுன்னு இருக்குதுங்கிறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணும் சார்? ஆட என்னன்னு நீ, உனக்கு கஸ்டமர் சரியா ஹேண்டில் பண்ணவே தெரியல. யாருக்கு? எனக்கா? எல்லாம் நேரம் சார். பாரு ரோசத்தா, அண்ணி எப்படி இருப்பாங்க, என்ன கலர்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்தாப்புல எடுத்து காட்டுறேன். பாத்தியா, சின்ன பையன் எம்பிட்டு விவரமா பேசுறான் பாரு. வந்த விஷயத்த கற்பூர மாதிரி கச்சிதமா பிடிச்சிட்டான். யாருக்கு சேலை எடுக்க வந்திருக்கேங்கிறத கூட கண்டுபிடிச்சிட்டான். அவங்கிட்ட கொஞ்சம் கத்துக்கணே. நீ ஏன் இவருக்கு எடுத்து காட்டுறா? நம்மள கோளாறு சொல்லு. பாரு சலிப்ப அவரை விடுங்கண்ணே. ஆமா, அண்ணி எப்படிண்ணே, நல்ல சிகப்பா? இல்லடா, சிவப்புல. அப்போ கருப்பா இருப்பாங்களோ? என்ன நீயே, அதாவதுடா அண்ணா, கருப்பும் இல்ல சிகப்பும் இல்லன்னா எப்படிண்ணே? அது வந்துடா ஒரு மாதிரி கருப்பாவும் இருக்க மாட்டா, சிவப்பாவும் இருக்க மாட்டா. அது ஒரு வித்தியாசமான கலர். அது அண்ணா, என்னண்ணா இது புதுசா ஒரு கலரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. இரு சொல்றேன். அத எப்படி சொல்றது? இந்த சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட். ஓ, அண்ணி பிரவுன் கலரா? சொல்றத ஒழுங்கா கேள்றா. இந்த சாக்லேட்டை நல்லா பசும்பல்ல போட்டு மிக்சில அடிச்சா ஒரு கலர் வரும் பாத்தியா, அந்த மாதிரி ஒரு கலர்ல இருப்பாங்கடா. ஓஹோ. நம்ம குத்தால சாரல் இருக்குல்ல, அதுல அப்படியே ஒரு மைல் வந்து ஆடிச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அண்ணன் இமேஜினேஷனுக்கு போயிட்டாரு போல. அன்னியோட டூயட் பாடுறதுக்கு முன்னாடி கலைச்சிருவோம். அண்ணா அண்ணா, சூப்பர்ண்ண, நல்ல கவிதை கணக்கா இருந்துச்சுண்ணே. அந்த அளவுக்கு லவ் அண்ணா. நீங்க சொன்னதை வச்சு ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். சூப்பரா இருக்குண்ணே. இதோ எடுக்கிறேண்ணே. இந்தாங்கண்ணே, இத பாருங்க. தம்பி பரவாயில்லடா, சூப்பரா. டேய், உண்மைக்கே இந்த கலரு அவங்களுக்கு பிடிச்ச கலர் வேறடா. எப்படா கரெக்டா எடுத்து கொடுத்த? எல்லாம் நீங்க சொன்னதை வச்சுதானே. நீங்க வர்ணிச்ச வர்ணிப்புல அண்ணிய நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணே. அந்த அளவுக்கா? அண்ணிய பத்தி சொல்லும் போது உங்க கண்ணை பார்க்கணுமே, அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு கணக்கா. அந்த அளவுக்கு லவ். என்னண்ணே? இருக்கும். அண்ணி கொடுத்து வச்சவங்கண்ணே. வாங்க பில்ல போட்டுருவோம். இந்த பில்ல போடு. சரிண்ணே. ரொம்ப எமோஷன் ஆயிட்டோம். கரெக்டா தான் சொல்லியிருக்கோம்.
ஜோதி ஜோதி வாம்மா. அம்மா ஜோதி அ, ஜோதி மேல ரூம்ல தான் இருக்கா. அவளை பார்த்து gift கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, போய் பாரு. அவளும் இங்க வந்ததுல இருந்தே ரூமுக்குள்ள தனியா தான் இருக்கா. நீ அப்படியே அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போமா. சரிங்கம்மா. போ. ஜோதி. ஏய் ரேவதி, வா வா உள்ள வா. எப்படிடி இருக்க? ஏதோ உயிரோட இருக்க. ஏண்டி இப்படி பேசுற? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன்ல. உட்காரு. ஜோதி, எதை பத்தியும் யோசிச்சு பார்க்காத. நடந்ததை தூக்கி போடு. இனிமே எப்படி வாழலான்னு மட்டும் யோசி. மொத்த வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற என்ன பார்த்து வாழறத பத்தி யோசிக்க சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. ஆனா எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைச்சே தீரும். சரியா சொன்ன. என் வாழ்க்கையில அசிங்கம், சோகம், அவமானம் இது எல்லாமே கிடைக்கணும்னு இருக்கு. அதுதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒண்ணு எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பாங்க, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் தாண்டி ரெண்டு வாழ்க்கையிலயும் சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. இனிமே நான் என்ன பண்ணாலும் இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா மாற போறது இல்ல. மாறும் ஜோதி. கார்த்தியை ஏத்துக்கிட்டு மட்டும் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மாறும். அப்படி ஏத்துக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அதுக்கு நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அதை பத்தி பேசாத, எனக்கு கோவம் தான் வருது. சரி விடு. இந்தா என்னோட கல்யாண பரிசு. இந்த மாதிரி எனக்கு gift கொடுக்கற நேரமா இது? சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் தான் சொல்றேன்ல, எல்லா விஷயத்தையும் மறந்துடுன்னு. சரி, நீ இது எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். என் வாழ்க்கையில கிடைச்ச ஏமாற்றத்துக்குன்னு எடுத்துக்கவா? இந்தா புடி. நீ எவ்வளவு பேருக்கு மோட்டிவா இருந்திருக்க. லைஃப்ல எப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்க. ஆனா இப்போ அதை உன்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டியா? எல்லார்கிட்டயும் ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா அதோட வலியை இப்பதான் உணர்றேன். சொல்றது ஈஸியா அனுபவிச்சாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. சரி, எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வரும். உனக்கும் மாறும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நீ அது வரைக்கும் காத்துரு ஜோதி, சரியா? சரி, கார்த்தி மேல தானே கோவம். மத்தவங்க கிட்டயாவது பேசலாம்ல. வீட்ல இப்படி ரூம்ல தனிமையா இருந்தா எப்படி? எனக்கு இப்ப தனிமை தான் தேவைப்படுது. அப்படிலாம் சொல்லாத ஜோதி. இதுதான் உன் வாழ்க்கை, உன் குடும்பம்னு ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன? சீக்கிரமே உன் மனசை மாத்தி சகஜமா இருக்க பழகு. எங்க கூட வெளியில வா. அது உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என்ன, சரியா? சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கோ. வரட்டுமா? ஜோதி வாங்கியிருப்பாளா அண்ணே. மாட்டாளா? ரேவதி வாமா. ஜோதி புடவைய கையில வாங்கிட்டாளா? வாங்கிட்டானே. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றீங்க? இந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஜோதி தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவ உங்க மேல கோவத்துல இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த கோவம் மாறிடும். கவலைப்படாதீங்கண்ணா. சரிம்மா, எப்படியோ அவ புடவைய கையில வாங்கிட்டால, அது போதும் எனக்கு. சரிண்ணா, நான் கிளம்புறேண்ணா. சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டோம். அப்பா,
ஜோதி புடவையை மாற்றிட்டு வருவாளா இல்லை பழைய புடவையிலே வருவாளா? சப்போஸ் அவள் புடவையை மாற்றிட்டு வந்தா அவள் மனசை மாற்றுறது ரொம்ப ஈஸி. சப்போஸ் மாற்றலைன்னா ரொம்ப கஷ்டம். மாத்திட்டா. என்ன? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாமா. இங்க வா. என்னடா? அங்க பாரு. மா, ஜோதி இந்த படவேல காலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஆமா, ஏன் மருமவளுக்கு என்ன, எப்போ மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பா. ஆமா, இது நீ வாங்கி கொடுத்த புடவையா? நான் தான் எடுத்து கொடுத்தேன். அவ ஃப்ரெண்ட வர வச்சு அவ மூலியமா கொடுத்து விட்டேன். நல்லா இருக்குடா. ஏண்டா பொண்டாட்டிக்கு மட்டும் புடவை எடுத்து கொடுத்துருக்க, இந்த அம்மாவுக்கு ஒண்ணு எடுத்து கொடுக்க கூடாதா? உனக்கு தான் பீரோ நிறைய அப்பா வாங்கி கொடுத்தது, நாங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதை கட்டினாலே நீ ஒரு வருஷத்துக்கு கட்டலாம் பாப்பா. ஜோதி, இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். எங்க? நீ வாமா சொல்றேன். அத்தை, எங்க அத்தை? வா. நான் இந்த வீட்டுக்கு என்னைக்கு மருமகளா வந்தனோ அன்னையில இருந்து இந்த விளக்க நான் தான் ஏத்திக்கிட்டு இருக்கேன். சோபனா ஆண்டாள கூட விளக்கேத்த விடுறதில்ல. ஏன் தெரியுமா? எனக்கு அப்புறம் யார் இந்த வீட்டுக்கு மருமகளா வராளோ அவ ஏத்தணும்னு தான். நான் அந்த மருமக நீயா மட்டும்தான் இருக்கணும்னு இந்த பூஜை ரூம்ல ஒவ்வொரு வாட்டி விளக்கேத்தும் போதும் நான் வேண்டிப்பம்மா. இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. இப்ப நான் வேண்டிக்கிட்ட மாதிரி ஏன் மருமகளா நீ இந்த விளக்கேத்த போற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜோதி. நான் எப்போ விளக்க ஏத்த போறேன்னு சொன்னேன்? ஜோதி, நீதாம்மா ஏத்தணும். இல்லத்த, நீங்களே ஏத்துங்க. நீ வீட்டுக்கு வந்தன்னைக்கே இந்த விளக்கை ஏத்திருக்கணும். என்ன பண்றது, என்னென்னமோ நடந்து போச்சு. அத்தை, இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னால முடியாது, விட்டுருங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜோதி. விளக்கேத்து. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்தை. சாமிக்கு விளக்கேத்தும் போது சந்தோஷமா விளக்கேத்தணும். வேண்டா வெறுப்பா ஏத்தக்கூடாது. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. சரிம்மா, உனக்கு என்னைக்கு ஏத்தணும்னு தோணுதோ நீ அப்பவே ஏத்து. ஆண்டாளம்மா, என் மருமகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆனா அவ இன்னும் மனசு மாறல. கார்த்திய புருஷனாவும் ஏத்துக்கல. அவ மனச மாத்தி கார்த்திய புருஷனை ஏத்துக்க வச்சுட்டா போதும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல ஆண்டாளம்மா. ஜோதி, நீ என்னம்மா இப்படி நின்னுட்டு இருக்க? நீ எதுவும் வேண்டிக்கலையா? என்ன என்ன வேண்ட சொல்றீங்க?
கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் இதே பூஜை அறையில என்னெல்லாம் வேண்டணும். நீங்க வேண்டினதை மட்டும் அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சுட்டாரு. நான் வேண்டினதை நடத்தி வைக்காம விட்டுட்டாரு. இதுக்கப்புறமும் நான் வேணா அதை நடத்தி வைக்கவா போறாரு? எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ சாமி நான் வேண்டிக்கிட்டது எல்லாம் நடத்தி வைக்கணும்னு சொல்றியாமா? என் மருமகளோட கோவத்தை நீதான் எப்படியாவது குறைக்கணும். அவளை கார்த்தியோட சேர்த்து வைக்கணும். அண்ணன் புடவை வாங்குற அவசரத்துல பர்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. அண்ணா அண்ணா அண்ணி இந்தாங்க. அண்ணன் எங்க கடைக்கு வந்தப்போ இந்த பர்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதான் எடுத்துட்டு வந்தேன். அது யாரோடதோ அவங்க கிட்டே கொடுத்துரு. அண்ணி இது அண்ணனோட பர்ஸு தான். யாரு? அச்சோ, இவனா? இவன் எதுக்கு இங்க வந்தான்? டேய் தம்பி, என்னடா இங்க வந்திருக்க? அண்ணே காலையில வந்தப்போ பர்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்கலான்னு தானே வந்தேன். பர்ஸா? டேய் அதை ஏன்டா இங்க கொண்டு வந்த? காணனா வந்து வாங்கிக்குவேன்ல. என்னண்ணே சொல்றீங்க? என் காது கேட்கலண்ணே. நான் வரும்போது வாங்கிக்குவேன்லடா. அண்ணன் புடவைய பத்தி சொல்றாரு போல. அண்ணே உங்க செலக்ஷன் சூப்பர்ண்ணே. முடிஞ்சு என்ன சொன்ன இப்போ? அண்ணி அண்ணன் செலக்ஷன் சூப்பர்னு சொன்னேன். நீ எதை பத்தி சொல்ற? அண்ணன் எடுத்து கொடுத்த புடவைய பத்தி தான். என்ன புடவையா? சிக்கு நான் மட்டும்தான் கார்த்திக் களத்துல இறங்கு. அண்ணி அது வந்து இந்த புடவை. என்னடா நீ எங்க பர்ஸ் கொடு. ஆமாமா என் பர்ஸ் தான். நீ கிளம்பு கிளம்பு. சரி ஒரு நிமிஷம். ஜோதி அவனுக்கு கடையில நிறைய வேலை இருக்கும், அவன் போட்டோம். நீ போமா. சரிண்ணே. தெளிவா சொல்லு, எந்த புடவை பத்தி பேசுற? அண்ணி இப்ப நீங்க கட்டியிருக்கீங்கல்ல இந்த புடவை தான். அண்ணன் காலையில கடைக்கு வந்து உங்க அழக பத்தி ஒன்னா வர்ணிச்சு சொல்லி ஒரு புடவைய செலக்ட் பண்ணாரு. அண்ணா நல்லா இருக்குண்ணே புடவை. அண்ணா பிரமாதமா செலக்ட் பண்ணிருக்கீங்க அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி நான் வரேண்ணே. ஜோதி எங்க இங்க நின்று என் பொண்டாட்டியை காணோம். ஜோதிமா, ஜோதி 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 கதவை தர. ஜோதி அச்சோ ஜோதி அந்த புடவை நான் ஆசைப்பட்டெல்லாம் வாங்கிட்டு வரலம்மா. உனக்கு மாத்திக்க புடவை இல்லைன்னு அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சொன்ன நம்பு ஜோதி. கதவை தர. ஜோதி சாதாரண ஒரு புடவை விஷயம், அதுக்கு போய் ஏன் ஜோதி இப்படி பண்ற? ஜோதி 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 கதவை தர. ஜோதி என்ன சத்தத்தை காணோம்? ஜோதி ஏதோ தப்பான முடிவு எடுத்துறாத ஜோதி. ஜோதி என்ன இவ கதவை திறக்க மாட்டேங்கிற? வேற வழி இல்லை, இடிச்சு எப்படியா திறந்துட வேண்டியதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்கறது, ஃப்ரெண்டு மூலமா கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை ஏதாவது பார்த்த தூக்கிலாம் வீச மாட்டேன், கொளுத்திடுவேன்.